காங்கிரஸ் கட்சியினை வேறறுத்து விடுவேன் என்று கூறி எம்ஜிஆர் அவர்களை தன்னுடைய இதயத்திலே இதயக்கணியாக வைத்திருந்தார் அறிஞர் அண்ணா. அதற்கு பிறகுதான் அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு தீய சக்தியினுடைய ஆட்சி தமிழகத்திலேயே நடந்தேற வேண்டிய ஒரு அவல நிலைக்கு இந்த தமிழக மக்களினுடைய வாழ்வும் தீய சக்தி கருணாநிதியினுடைய சூதும் இந்த தமிழகத்தை ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு அல்பத்தனமான நிலைக்கு ஆளாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அப்பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சி அமைப்பதற்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு தன்னுடைய பொன்னையும் பொருளையும் இந்த மக்களுக்காக சென்று சேர வேண்டும், சமத்துவ கட்சியாக சமூக நீதி கட்சியாக பெரியார் கொள்கைகளோடு திராவிட முன்னேற்ற கழகம் திகழ வேண்டும் என்று சூழ்நிலைத்த பொழுது கணக்கு கேட்டார். திமுகவில் இருந்த தீய சக்தி கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்றினார். ஆனால்